சில்வர் ஜூப்ளி நாயகி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாத்தோட மனசுலயும் வரக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா தான். அவங்களோட 77வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் அவங்களோட சினிமா பயணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அவங்களோட அழகான சினிமா வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 24ஆம் தேதி 1948 பிறந்தவங்க தான் நம்ம ஜெயலலிதா அம்மா. இவங்களுக்கு 2 வயசு இருக்கும்போதே அவங்களோட அப்பா ஜெய்சங்கர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஃபுல் சப்போர்ட்டாக அவங்களோட அம்மா வேதவள்ளி தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா அவர்களோட குடும்பம் வந்து சென்னைக்கு மாறியிருக்காங்க. அங்கே அவங்களோட அம்மா வேதவள்ளி வந்து சந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டு நிறைய திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து சர்ச் பார்க் அப்படின்ற ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து படிப்பில் எவ்வளோ பிரில்லியண்ட்டோ அதே மாதிரி நிறைய கலைகளுமே வந்து கற்றுட்டு இருந்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு கலை அப்படின்னா பரதநாட்டியம். சொல்லப்போனால் நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களோட பரதநாட்டியம் இல்லாமல் அந்த ஸ்கூலில் கலை நிகழ்ச்சியே நடக்காதான். அந்த அளவுக்கு வந்து பரதநாட்டியத்தில் ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தவங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நடிப்புலையுமே ஆர்வம் வந்திருக்கு. நிறைய மேடை நாடகங்களுமே வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமா அவங்களோட அம்மா சந்தியா அவர்கள் கூட சேர்ந்து அண்டர் செக்ரட்டரி அப்படின்ற ஒரு படத்துலையுமே வந்து நடிச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 1965 டைரக்டர் ஸ்ரீதரோட டைரக்ஷன்ல வெளியான வெண்ணிற ஆடை அப்படின்ற படத்து மூலமா தான் தமிழ் சினிமால அறிமுகமாக்குறாங்க. அந்த படத்து மூலமா வந்து வெண்ணிற ஆடை மூர்த்தி, வெண்ணிற ஆடை நிர்மலான்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்களுமே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. முக்கியமா இந்த வெண்ணிற ஆடை படம் வந்து நம்ம ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே 23 படங்கள்ல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து அந்த படம் ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கியிருக்கு. முக்கியமா அந்த பட்டியல்ல ஒரு படம் தான் நம்ம எம்ஜிஆர் அவர்களோட 1000ல் ஒருவன். சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச இந்த 1000ல் ஒருவன் படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா இவங்க சேர்ந்து நடிச்ச எல்லா படங்களுமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஹிட் கொடுத்திருக்கு. முக்கியமா அடுத்த 8 வருஷத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச 28 படங்களுமே வந்து சூப்பர் ஹிட் தானா. முக்கியமா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே அந்த காலகட்டத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர், முத்துராமன் சொல்லி நிறைய நடிகர்கள் கூட நம்ம ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமா வெண்ணிற ஆடை படம் வந்து உங்களுக்கு தமிழ்ல முதல் படமா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே வந்து கன்னடத்துல 2 படங்களுமே வந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு சினிமாலையுமே வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சிவாஜி கணேசன் கூட சேர்ந்து நிறைய வெற்றி படங்களுமே வந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமா ஜெயலலிதா அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் சேர்ந்து 17 திரைப்படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்களாம். அதுல முக்கியமான ஒரு படம் பட்டிக்காடா பட்டணமா. என்ன கேட்டா இப்போ வரைக்குமே அந்த படம் வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே அந்த படம் பார்க்குறப்போ வந்து அவங்களோட நடிப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து புதுசா பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த படத்துக்காக வந்து தேசிய விருதுமே வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்துல சிறந்த நடிகை அப்படின்றக்காக ஃபிலிம்ஃபேர் விருதுமே வந்து நம்ம ஜெயலலிதா அவர்கள் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய விருதுகள் நம்ம ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. முக்கியமா திருமாங்கல்யம் அப்படின்ற படத்து மூலமா வந்து சிங்கராவுமே அறிமுகமாயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா திருமாங்கல்யம் படம் வந்து ஜெயலலிதா அவர்களோட 100வது படம். அந்த படத்துக்காகவுமே வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த படம் வந்து அவங்களோட கெரியர்ல பாடகியா ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தினாலுமே அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் அவர்கள் கூட சேர்ந்து அவங்க நடிச்ச அடிமை பெண் அப்படின்ற படத்தோட பாடல்களுக்காக ஒரு தனி பிரபலத்தையே வந்து அவங்களுக்கு தேடி கொடுத்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த சினிமா துறையில பல சாதனைகள் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா படைச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு திரைப்படம் வந்து தியேட்டர்ல 25 வாரத்துக்கு மேல ஓடினா அதை வந்து சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஜெயலலிதா அவர்கள் தமிழ் சினிமால ஹீரோயினா அறிமுகமானதுக்கு அப்புறமா அவங்க நடிச்ச 92 படங்கள்ல 85 படம் வந்து சில்வர் ஜூப்ளி படமா ஹிட் ஆயிருக்குங்க. சோ அதனாலதான் அவங்களை வந்து நம்ம சில்வர் ஜூப்ளி நாயகி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாலையுமே அவங்க நடிச்ச 25 படத்துக்கு மேலேயுமே வந்து சில்வர் ஜூப்ளி ஹிட் தான் வந்து கொடுத்திருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து திரைப்படங்கள்ல வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இப்ப வரைக்குமே இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து 1965 அவங்களோட அந்த சினிமா கெரியர் ஆரம்பிச்சாலுமே 1980 இருந்து அவங்க சினிமால இருந்து விலகி அரசியல்ல வந்து சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அரசியல்லையுமே வந்து அயன் லேடி அப்படின்னு நம்ம எல்லாருமே அழைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமாலே சரி அரசியல்லே சரி ரெண்டுலையுமே ஜெயிச்ச போல்டான ஒரு பெண் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலுமே இப்ப வரைக்கும் எல்லாத்தோட மனசுலயுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்னுமே அவங்க நடிச்ச படங்கள்லாம் பார்த்தா அவங்க நம்ம கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க நடிச்ச படங்கள்ல உங்களோட ஃபேவரட் படம் எது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க.